அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன 5 கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் சீபெட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இன்டர்நேஷனல் சீபெட் அத்தாரிட்டி அப்படிங்கிறது எப்போ வந்திருக்கும் அப்படின்னா 1994ல வந்திருக்கும். ஓகேங்களா? எதை பேஸ் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னா யூஎன் கிளாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு. 1982ல வந்திருக்கும். ஓகேங்களா? யூஎன் கிளாஸ் 1982ல வந்திருக்கும். இந்த யூஎன் கிளாஸ் எதை பத்தி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன் கன்வென்ஷன் ஆன் லா ஆஃப் சீஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி இருக்கிறது தான் இந்த யூஎன் கிளாஸ் அப்படிங்கிறது. ஸோ இதை பேஸ் பண்ணி 1994ல கொண்டு வந்தது தான் இந்த இன்டர்நேஷனல் சீபெட் அத்தாரிட்டி. ஸோ இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ்ல ஏதாவது எக்ஸ்ப்ளோரேஷன்லாம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான அப்ரூவல்ஸ் இவங்க தான் கொடுப்பாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னா கிங்ஸ்டன் ஜமைக்கால இருக்கு. சரியா? அடுத்தது, பிரைம் மினிஸ்டர் வில் லான்ச் தி ஸ்வஸ்த நாரி சசக்த் பரிவார் அபியான் ஆன் செப்டம்பர் 17. தி கேம்பெயின் வில் ஃபோக்கஸ் ஆன் இம்ப்ரூவிங் த ஹெல்த் கேர் சர்வீஸ் ஃபார் விமன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். இன்னைக்கு தான் இந்த கேம்பெயின் லான்ச் பண்ண போறாங்க விமனோட ஹெல்த் கேர் ஃபோக்கஸ் பண்ணி. சரியா? போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, இந்தியா செகண்ட் ஆன்டி சப்மரைன் வார்ஷிப் இஸ் நேம்ட் அஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவோட செகண்ட் ஆன்டி சப்மரைன் வார்ஷிப் அதோட பேர் என்னன்னா ஐஎன்எஸ் அன்ட்ரோத் அப்படிங்கிறது செகண்ட். ஃபர்ஸ்ட் இருக்கிறது பேர் என்னன்னா ஐஎன்எஸ் அர்னாலா அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட். சரியா? அடுத்தது, வாட் டு யூ மீன் பை மினி கிளவுட் பர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கிளவுட் பர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் ஃபார் அன் ஹவர், அதான் வந்து கிளவுட் பர்ஸ்ட். ஓகேவா? மினி கிளவுட் பர்ஸ்ட்னா 5 சென்டிமீட்டர் ரெயின்ஃபால் ஃபார் அன் ஹவர் அப்படிங்கிறது மினி கிளவுட் பர்ஸ்டா இருக்கு. சரியா? லாஸ்டா, வேர்ல்டு ஓசோன் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ வேர்ல்டு ஓசோன் டே எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு செப்டம்பர் 16 தான் வந்து வேர்ல்டு ஓசோன் டே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ.